ஹாய் காய்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பாபிள் பசார் போயிருந்தேன் போனோமா. ஸோ இட்ஸ் a வெரி க்யூட் vlog. நான் வந்து எடிட் பண்ணும்போதே வாய் ஃபுல்லாக பல்லாக இருந்துச்சு. we had a lots of fun. இந்த vlogல வந்து கொஞ்சம் நாங்கள் பேசியிருப்போம், கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எந்த வீடியோக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொன்னதில்லை, இது ஜாலியாக இருக்கும், பாருங்கள். இது பாருமா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா ஓகே, இல்லைனா லாஸ் அவனுக்கு. ஓகேவா? இதே எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? லவ் ட்ரீஸ் ஃப்ரம் அர்ஷிதா. இதெல்லாம் இப்பதான் பிள்ளையார் சுழி மாதிரி இன்ட்ரோ வீடியோலாம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஐ தாட் டு வேர் இந்த ஆரஞ்சு கலர் சொக்கா. நல்லா பளிச்சுன்னு இருக்கே. பிளஸ் ஒரு வாட்டி கூட நான் போட்டதில்ல வாங்கினதுல இருந்து. இன்னைக்கு தான் நான் டேகே பிச்சனா பாத்துக்கோங்களேன். அப்படியே பட்டி டிங்கரிங் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு டார்க் ஷேட் வச்சு கலர் கரெக்ட் பண்ணிட்டு என்னோட ஃபேவரட் மிஸ்ட் போட்டேன். உங்களுக்கே ஷாக்கா இருக்குல்ல, என்னடா இவ்வளோ நேரம் நல்லா போதே, இப்படி இருக்காதே அப்படின்னு பாருங்களேன். என்னோட புது சட்டையில ஊத்திட்டேன் ஃபவுண்டேஷனை. இதை நான் இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. கழுவும் செஞ்சேன், போகல. ஐ ஹேட்டட் மை செல்ஃப். நமக்கு என்ன, இது புதுசான அவுட்ஃபிட் மாத்திட்டேன். அந்த ஒயிட் டியூப் டாப் தான் அவுட்ஃபிட். ஆனால் நம்ம ஊர் பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே, அதனால மேல ஒரு சட்டையை போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஆனே பண்ணாம பேசிட்டு இருந்திருக்கேன்டி. ஐயோ, எவ்வளவு நேரம் ஆனே பண்ணாம லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்திருக்கேன். பாட்டு போடி, ரோடே உனக்கு கட்டி வச்ச எவ்வளவு அழகா இருக்கு. ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து இல்லை வாய்ஸ் கேட்கும். நம்ம இப்போ எவ்வளோ கம்மியாக பேசினாலும் கேட்கும். அது எனக்கு மைக் இருக்குது, உள்ளதாக இருக்குது மைக். இப்போ நான் எங்கே இருக்கு, நான் பேசுறது கேட்காம போயிருக்குது. இல்லை இன்னும் ஆனே பண்ணல, உள்ள எடுக்கட்ட வெளியே. ஹாய் காய்ஸ், கார்டு எடுக்கணும், காலி எடுக்கணும். ஆக்சுவலாக இதோ இருடி 2 நிமிஷம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு pk.idc. இப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், தெரில. #pk. நாங்கள் வந்து இவ வந்து பாவம் 10 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னால் நான் 10 மணிக்கு தான் எழுந்தேன். இவ கால் பண்ணி தான் எழுந்தவே செஞ்சேன். அதனால் இப்போ நாங்கள் ஒரு ஆடி அசைஞ்சு இவ பாவம் முன்னாடியே வந்துட்டா. எங்களுக்கு வெயிட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போது நாங்கள் வந்து இப்போ பாபிள் பசார் வந்துட்டோம். உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு போய் காட்டுறோம். ஓகே, வாங்க போகலாம். செல்ஃபி உள்ள என்டர் ஆகும்போதே நிறைய கியூட் மூவி ரெஃபரன்ஸ் இருக்க கார்ட்ஸ் இருந்துச்சு. என்ன வீடியோ எடுக்கிறப்ப என் ஃப்ரெண்ட் சொல்றதெல்லாம் கேளுங்களேன். நீ நல்லா இருக்குடி, ஆனால் என் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் போட்டுறாத. இது வந்து கியூட்டா என்னது ஜாலியாக இருக்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நானும் ஏய் எனக்கு என்னோட காஃபி எதுக்குடி ஏண்டி அசிங்கமா எடுக்கிறீங்க? இருக்குடி, என்ன சண்டை போட்டு. இதுதான் எனக்கு வேணும். என் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் எடுக்க போகிறேன். பருவிலாம் அசிங்கப்பட்டாலும் கொண்டு. எனக்கு இது எல்லாமே இது வேணும்டி. எங்களுக்கு பிடிச்ச கார்ட்ஸ் எல்லாம் பொறுக்கிட்டு வந்துட்டோம். உள்ள போகும்போதே இந்த போஸ்ட் கார்ட் ஸ்டால் காட் ஆர் ஐ செம்மையா இருந்துச்சு. நம்ம ஃபியூச்சர் செல்ஃப்க்கும் எழுதலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எழுதலாம். அவங்க ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க. இதுல என்னன்னா, நம்மளே நம்ம ஃபியூச்சர் செல்ஃப்க்கு எழுதிக்கிட்டோம்னா அவங்க 6 மாசம் கழிச்சு அதை நம்மளுக்கே அனுப்பி விடுவாங்க. பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனலாக நம்ம ஷிப் பண்ணலாம். எப்போ வரும்? 1 வீக்ல வந்துடும். நீ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத. இது அவங்களே ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்களா. ஸோ ஆளுக்கு எந்தெந்த கவர் பிடிச்சிருக்கோ பார்த்து பொறுக்கி எடுத்துட்டு இருந்தோம். நான் போய் ஸ்விக்கிலேருந்து எடுக்கணுமேட்டு கஷ்டப்பட்டேன். சரி கொடுங்க, நான் எடுத்து கேட்டிங்கல்ல, இவ சொன்னத சோம்பேறி மாடு. இவ என்ன பண்ணா, ஸ்விக்கில இருந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் எடுக்க சோம்பேறியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒருத்தரையா கால் பண்ண சொல்லி அட்ரஸ் வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வச்சுட்டு இருந்தா. ஹானஸ்டா சொல்லணும்னா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், நம்மளால எதுவுமே வாங்க முடியாது. சும்மா பார்த்துட்டு வரலாம் தான் நினைச்சோம். ஆனா அங்க நிறைய ஸ்டால்ல எல்லாமே நிறைய வாங்குற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஸோ வி தாட் ஆளாளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லா ஸ்டால்ஸும் போய் செக் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு தர்ஷினி இந்த இன்ஃப்ளூயன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் அவங்க அம்மாவும் கியூட்டா வந்து இந்த டெரா பை சுமின்னு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே எனக்கு டெரகோட்டா செயின்லாம் அவ்வளோவா போட மாட்டேன். ஸோ ஹர்ஷி வாங்கினா, நான் வந்துட்டு எனக்கு கியூட்டா இந்த போலராய்ட் ஸ்டாண்ட் வாங்கினேன். போக காட்டுறேன்.
எனக்கு இந்த crochet ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. நான் எனக்கு வாங்கிக்கல. அப்புறம் இந்த ஃபோன் சார்ம்ஸ் இருக்குல்ல, இது நான் வந்து என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாங்கி கொடுத்தேன். இந்த ஸ்டால்ல சூப்பரா யூனிக்கா நிறைய ட்ரெஸ் வச்சிருந்தாங்க. சரியா, ஹர்ஷிக்கு வந்து அந்த ஹார்ட் போட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அது 4000 ரூபாய் சொன்னாங்க. அதனால நாங்க வச்சுட்டு வந்துட்டோம். இந்த ஸ்டால்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வச்சிருந்தாங்க. காயினை தூக்கி ஆரஞ்சு மேல நிக்க வச்சுட்டா போதும், எது எடுத்தாலும் 50% ஆஃப் பண்ணாங்க. நான் முதல்ல வின் பண்ணிட்டு அப்புறம் ஓகேடி, எவ்வளோ நிமிஷம் நிற்கணும்? லைக் ஒரு 2 செகண்ட்ஸ் நிற்கவே நிற்காதுன்னு அப்படி ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வின் பண்ணியிருக்காங்களாமே ஒரு 2 பேர் யாரோ. ட்ரெஸ் மேலே அவ்வளோ ஆசையா. நம்ம ஹர்ஷிதாவா கொக்கா வின் பண்ணிட்டோம் गाइस. ஜாலியா இருக்கு. ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூமில் 2 பேர், நானும் ஹர்ஷியும் வேறு ஒரே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டோம். எதுக்குன்னா ரொம்ப ஒன்றும் இல்லை, இது மேலேயே போட்டு பார்க்குறதுக்கு தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா, 500க்கு தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு செம்ம லூஸாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. இப்போ அதே பார்த்து 500 எடுத்தேன். நானும் எடுத்தேன் அந்த crochet. கொடுத்தாங்களா கம்மியா? 250. ஓகே ஓகே. இல்லை அவள் அங்கேயே வச்சுட்டாளா, அதனால அவளுக்கு வேணாம்னு நினச்சேன் நான். நான் ட்ரிப்பு போகிறேன்ல, உள்ளே வந்துட்டு பிளாக் டேங்க் டாப். டக்குன்னு சொல்லுங்க, வர மாட்டேங்குதே. தேங்க்யூ ஸோ மச். வாடி குனிஞ்சிடலாம். ஏய் ஏன்டி இப்படி பண்ண? அப்புறம் யாராவது பார்த்தாங்கன்னா சி பப்பி ஷேம் அப்படின்னு நினச்சிருவாங்க. இது நான் எடுக்கிறேன். நீ மேலே எழுது, ஏன்னா எங்களுக்கு யாருக்கும் எட்டாது. எழுது ஏதாவது அக்கா பையன் கிடைச்சா செக் பண்ண வீடியோ. என்ன ரெண்டா வீட்டுக்கு எழுதுறா பாரு, கண்ணாடி மேலே விட்டா கண்ணாடி மேலே கூட எழுதுவா. இது வந்து நாங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு அடுத்த நாள் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்டட் டு ரைட் வேலண்டைன்ஸ் தான் மாஸ் அந்த மாதிரி என்னமோ எதுவும் வச்சு எழுதி வச்சுட்டேன். கேலண்டைன் இதில் வந்துட்டு 2 நானும் வரைகிறேன். போ. லிட்ரலா சுத்தி சுத்தி ஒரு மூளை விடாம போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடதெல்லாம் போடலைன்னா அப்புறம் ஒருத்தி வந்து சொல்லுவான், இதுல நான் நல்லாவே இல்லடி, ஏன்டி இதை போட்ட, இதுல நான் நல்லா இருக்கேன், ஏன் இதை போடல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ஏன் மூஞ்ச மட்டும் தான் போட்டிருக்கேன். பாருங்க. நான் இல்லாமல் வா, இப்போ பீச் போகிறோன்னா சட்டையை போட்டுருவேன். நான் பீச் வேணாம், எங்கே சாப்பிட்ட அப்புறம் பீச் போகலாமா? ஹாய் காய்ஸ். வணக்கம் வைக்கிறோம்ல. வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம். இல்லை உங்களுக்காக ஒன்று நான் இதுதான் இது நீ உங்களுக்கு போட்டு இது ஒரு போட்டு ஓகேவா? இது பாருமா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா ஓகே, இல்லைனா லாஸ் அவனுக்கு. ஓகேவா? இதே எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? லவ் அட்வைஸ் ஃப்ரம் ஹர்ஷிதா. இது நான் ஹர்ஷிதாக்கு கிடைச்சது இதுதான். லவெல்லாம் இல்லை, உனக்கு மவுண்டன் தான். இல்லை, எனக்கு ஒரு பேர் பென்குயின் கிடைக்கும். கவுடு போடி. நான் தான் உன் பேர் பென்குயின். எங்கள் அம்மா வந்து நேத்திக்கு கூட சொன்னாங்க, எனக்கு பையன் பிறக்கலையே நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு பிறந்திருந்தா கன்ஃபார்ம் ஹர்ஷி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது மாதிரி நீங்களும் யாராவது நினச்சிங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் பிகே. ஆமாம் கைஸ், நாங்கள் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே இவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு இருக்கோம். எல்லாருமே அழகாக ட்ரெஸ் பண்ணி ஜாலி ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஒல்லியாயிரணும். ஒல்லியாயோ இல்லையோ, இல்லைன்னா நான் உன்னை டாக்டர்கிட்ட சேர்த்துக்கிட்டு இந்த ஃபேட் பர்னர்லாம் போட்டு நான் செத்தாலும் ஃபேட் பர்னர்லாம் பண்ணி விட்டாலும் நான் ஒல்லி ஆக்கிறேன். கவலைப்படாத. சரி, இது எல்லாத்தையும் போய் கொடுத்துட்டு சாப்பிட்டேன். நான் குண்டாயிட்டேன் திரும்பி. ஓ, அது நீயும் ஆர்டர் பண்ண. நான் இன்னைக்கு காலைல வரும்போது உனக்கு அது வாங்கலாம் தான் நினச்சேன். தெய்வமே, எனக்கு எந்த சுகரும் வேணாம். நான் இல்லை, நான் 11 மணிக்கு கிளம்பினோடனே ஐயோ எங்களுக்கு எதுவுமே வாங்காமல் போகிறேனே, இவங்க 11 மணிக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டேனே அப்படின்ட்டு போகிறேன். ஒருத்தி இப்போ தான் நான் வந்து ரெடியாக இப்போ தான் ஆட்டோ ஏறி இருக்கேன்றா. இப்போ தான் நான் கடையிலையாவது உட்காந்து ஏதாவது வாங்கிட்டு வந்துருப்பேன். ஸ்டார்ட் பண்ணாமே பேசிகிட்டு இருக்கேன். இந்த கடை நான் எதுவுமே வாங்கல.
ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து இங்கே வந்து எதுவுமே வாங்க மாட்டோம். உள்ளே வந்துட்டு சட்டுப்புட்டுன்னு போயிடுவோம்னு நினச்சோம். ஆனால் பாருங்கள் இங்கே அதுக்கப்புறம் வந்து இது நிறைய வாங்கி வச்சுருக்கோம். ரொம்ப க்யூட்டாக நாங்கள் கோயம்புத்தூர் நான் வந்து இதை அழகாக வச்சுப்பேன் என் வீட்டில். உங்களது மட்டும்தான் ஸ்பெஷலாக ஹார்டின். முன்னாடி இது போக மாட்டேங்குது. நான் போய் கேட்குறேன்னா எங்களை ஸ்கேம் பண்ணிட்டீங்களா? ஓ அந்த பொண்ணா? எங்கடி அமிச்சிருக்க பருவினது சி இது கேர்லியாக இருக்குன்னா நானே போட்டுவேன். தூக்கி நீ என் முன்னாடி கொடு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்படியா? நான் சரிண்ணா. ஆமாம், நான் அப்போவே சொன்னேன். அவதான் இதெல்லாம் நீங்கள் என்னோட சாட் ஜிபிடி கூட இவனுக்காக ஒரு லைன் எழுதுன்னு சொன்னால் திட்டுன்னு திட்டும். அப்படியா? லைனாக சொல்கிறேன். சம் சாப்டர்ஸ் டோன்ட் டிசர்வ் அ ரீரீட். வாவ். நாட் ஆங்கிரி, ஜஸ்ட் ஐ சூஸ் பீஸ் ஓவர் பொட்டன்ஷியல். இது ஒன்றுமே இல்லை. நல்லா இருப்பா, நல்லா படி, நல்லா இருக்கு. அவன் எதுனாலும் ஏற்றுக்கிற மனசு நமக்கு வேணும். இப்போ இவ்வளோதான் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு நினச்சி அழுகு. எழுதியாச்சு. இப்போ லைட்டாக கஷ்டமாக இருக்குது. கோப்ஸ் உனக்கு செலக்ட் பண்ணிட்டு வந்தேன். நான் வேறு உனக்கு செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்? பேகா? அவள் தான்க்கா அதை கேட்டா. நான் வேறு தான் வச்சுருந்தேன். அவள் கேட்டான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஒயிட் கலர் அழுகு. ஹாய். எழுதணும்னா அழிச்சிட்டேன் பெண்ணில். என்னது? ஐ கேன். என்ன வயசுன்னு தெரியலையே. சரி நீ பண்ணுறது பண்ணு, நாங்கள் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் எனக்கு வீடியோ அனுப்பினேன். அப்புறம் நான் லெட்டர் எழுதுனதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிப்பேன். உங்களுக்காக நான் இப்படி தான் லெட்டர் எழுதியிருக்கேன். ஹலோ. என்னடி பாட்டு போடலாம்? பாட்டு சொல்லி வரேன். எனக்கு தெரியாது. ஓ இங்கே தான் எழுதணுமேவா? நான் இங்கே எழுதணும். என்னடி இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கேன்? அவள் இவ்வளோ சின்ன அவங்க போட்டோ எடுக்க போயிட்டாங்க. ஸோ நான் என்னோட லெட்டர்ஸ் எழுதிட்டு இருந்தேன். எழுதி பெண்ணை தீட்டுட்ட போல. அந்த போஸ்ட் கார்டில் நான் என்ன எழுதாலும் அழிஞ்சு போகுதுங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பை, லவ் யூ.